ஹலோ கைஸ், வெல்கம் டு காமிக் கதை. இந்த வீடியோவில் நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச அவட்டார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அனிமே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையன் தான் அவட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் அவட்டாரா இருந்திருக்காங்க. அதுல யார் அந்த ஃபர்ஸ்ட் அவட்டார் அண்ட் அவரோட ஸ்டோரி என்னன்னு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவதார் அனிமேல நெருப்பு, காற்று, நீர், நிலம்னு பெண்டிங் பவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய உலகத்துல 4 நேஷனா பிரிஞ்சிருந்தாங்க. அவதார் ஒருத்தரால மட்டும்தான் 4 பெண்டிங் பவர்ஸையும் 1000 மடங்கு பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். அவதார் இந்த 4 நேஷன்களுக்கு இடையிலையும் ஹியூமன் வேர்ல்டுக்கும் ஸ்பிளிட் வேர்ல்டுக்கும் நடுவுலையும் பவர் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இருந்தாரு. இப்போ ஒரு அவதார் இறந்து போயிட்டாருன்னா அடுத்த அவதார் வேற ஒரு பெண்டிங் பவர்ஸ் உள்ள நேஷன்ல மறுபிறவி எடுத்து வருவாரு. சோ இப்போ ஃபயர் பெண்டஸ்ல ஒரு அவதார் இறந்து போயிட்டாருன்னா அடுத்த அவதார் ஏர் பெண்டஸ்ல தான் பிறப்பாரு. நெருப்பு, காற்று, நீராடல தான் மறுபிறவியும் எடுப்பாரு. சோ இப்படி அவதாரால மட்டும் எப்படி 4 எலிமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, எப்படி அவதாரால மட்டும் தொடர்ந்து மறுபிறவியும் எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவதார் சைக்கிள் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் அவதார் வானுக்கு எப்படி 4 எலிமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடைச்சது. யார் அந்த வான், இந்த வானோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காலத்துல மனிதர்கள் எல்லாம் சிங்கமுகம் வச்சிருக்கக்கூடிய ஆமையான லயன் டைட்டிலோட முதுகுல இருக்கக்கூடிய பெரிய நகரத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பூமியோட நிலப்பரப்புல ஸ்பிரிட்ஸ்னு அழைக்கப்படுற நிறைய சக்திகளோட இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் உலாவிட்டு இருந்தது. சோ இந்த லயன் டைட்டில தான் அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து மனிதர்களை காப்பாத்தி வச்சிருந்தது. பல வருஷங்களா எப்பெல்லாம் மனிதர்களும் இந்த லைன் டைட்டில்ஸை விட்டு வெளியே போய் உணவு சேகரிக்க போறாங்களோ அந்த டைம்ல அந்த லைன் டைட்டில்ஸ் அவங்க ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு பெண்டிங் பவர்ஸ் கொடுக்கும். திரும்ப ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள வரும்போது அந்த பெண்டிங் பவர்ஸ் லைன் டைட்டில்ஸ் கிட்ட கொடுத்துட்டு தான் சிட்டிக்குள்ள போகணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் அவதார் வான் பாத்தீங்கன்னா ஃபயர் பெண்டிங் வச்சிருக்கக்கூடிய லைன் டைட்டில் சிட்டில வாழ்ந்துட்டு இருந்தாரு. சோ வான் நிறைய வசதியா இருக்கிறவங்க கிட்ட கொள்ளடிச்சு வறுமையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திருடனா இருந்தாரு. ஒரு டைம் வான் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த லைன் டைட்டில் கிட்ட இருக்க ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் வாங்கி அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி கொள்ளடிக்கணும்னு பிளான் போட்டாரு. இதனால சிட்டிக்கு வெளியில ஃபுட் கலெக்ட் பண்ற குழுவுல கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து லைன் டைட்டில் கிட்ட ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் வாங்கினாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி சிட்டிக்குள்ளேயே வந்துட்டாரு. வான் வாங்கின ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் திருப்பி டைட்டில் கிட்டேயே கொடுக்காம சிட்டிக்குள்ள வந்து அந்த பவர்ஸ் திருடுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் திருடும் போது மாட்டிக்கிட்ட வான் லைன் டைட்டில சிட்டியில இருந்து பேன் பண்ணி வெளியேற்றப்பட்டாரு. வெளியே போகும்போது வான் பாத்தீங்கன்னா லைன் டைட்டில் கிட்ட என்ன இந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக எனக்கு இந்த ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் வேணும்னு கேட்க லைன் டைட்டிலும் இந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணது. இதுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் அவதாரோட கிரேட் அட்வென்ச்சரான 4 எலிமெண்ட்ஸ் கத்துக்கிற ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. வானுக்கு முன்னாடி சில பேர் ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்ப நிகழ்காலத்தில் இருக்கிற அளவுக்கு ஃபயர் பெண்டிங்கோட மார்ஷல் ஆர்ட்ஸ் இவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஏன் பாத்தீங்கன்னா லைன் ஆர்ட்ல இதுவரைக்கும் ஃபயர் பெண்டிங்கை எல்லா மனிதர்களுக்கும் ஒரு டெம்பரரி பவரா தான் கொடுத்திருந்தது. சோ சிட்டில இருந்து ஸ்பிட்ஸ் வாட்டர் காட்டு பகுதிக்கு வெளியேற்றப்பட்ட வான் அங்க இருந்து ஸ்பிரிட்ஸ் கூட பழகி நட்பை உருவாக்கிக்கிட்டாரு. இப்படி ஒரு டிராகன் ஸ்பிரிட் கிட்ட இருந்து ப்ராப்பரா ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கிட்டாரு. வான் ஃபயர் பெண்டிங் பவர்ஸோட ஸ்பிரிட் வாழ்ற இடத்துல வாழ்ந்து சர்வே ஆகிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனேயே லைன் டைட்டில் சிட்டில இருக்க மக்கள் எல்லாரும் அவங்க டாட்டில் கிட்ட ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் வாங்கிக்கிட்டு ஸ்பிரிட் வாழ்ற காட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்க எல்லாம் வெளியே வந்து வாழ ஆரம்பிச்ச இடம் தான் லேட்டரா ஃபயர் நேஷனா உருவானது. ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் மாஸ்டர் பண்ணான் ஃபயர் லைன் டைட்டில் செட் இருக்கிற மாதிரி இன்னும் 3 டைட்டில் செட் இந்த உலகத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிட்டியை பார்க்கறதுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி டிராவல் பண்ற வழியில 2 பெரிய ஸ்பிரிட் சண்டை போடுறத பாக்குறாரு. ஒன்னு டார்க்காவும் இன்னொன்னு லைட்டாவும் இருக்கு. வான் ஃபயர் பெண்டிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைட்டை டிஸ்டர்ப் பண்ணாரு. அப்போதைக்கு டார்க் ஸ்பிரிட் வான் கிட்ட இந்த லைட் ஸ்பிரிட் என்ன இவங்களா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதால வான் டார்க் ஸ்பிரிட்டுக்கு ஹெல்ப் பண்ணி தப்பிக்க வச்சாரு. ஆனா வான்க்கு லேட்டா தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு. இந்த லைட் ஸ்பிரிட் ராவானும் டார்க் ஸ்பிரிட் வாட்டனும் 10,000 வருஷங்களா லைட் அண்ட் டார்க்னஸ் வேர்ல்ட்ல மெயின்டைன் பண்றதுக்காக நடக்கிறது தான் இந்த பேட்டில். சோ வான் வாட்டவை ஃப்ரீ பண்ணி விட்டதால டார்க்னஸ்க்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அது வேர்ல்ட்ல பல கலவரங்களை உருவாக்கி உலகத்தை டார்க்னஸ்ல மூழ்க வச்சது. சோ வாட்டவை ஃப்ரீ பண்ண அப்புறம் தன்னோட டிராவலை கண்டினியூ பண்ண வான் ஃபர்ஸ்ட் ஏர்லைன் டைட்டில் சிட்டிக்கு போனாரு. பட் இந்த சிட்டில மக்களும் ஸ்பிரிட்ஸும் சேர்ந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா வாட் பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லா ஸ்பிரிட்ஸையும் ஈவிலா மாத்தி மக்கள் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உடனே மான்ஸ்டரா மாத்திடுச்சு. இப்படி வான் பண்ண தப்பால நடக்கிற பிரச்சனையில இருந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகவும் வாட்டுவை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் வான் ஏர்லைன் டைட்டில் கிட்ட ஏர் பெண்டிங் பவர்ஸ் தர சொல்லி கேட்டாரு. லயன் டைட்டில் வான் கிட்ட இதுவரைக்கும் எந்த ஒரு ஹியூமனாலும் ஒண்ணுக்கு மேல பெண்டிங் பவர்ஸ் வச்சுக்கிட்டது இல்ல. சோ நீ ஏர் பெண்டிங் மாஸ்டர் பண்ற வரைக்கும் வாவோட ஹெல்ப் உனக்கு வேணும்னு சொல்லிச்சு.
இந்த ரீசனால தான் அவதாருக்கு அப்புறம் வேற யாராலையும் 4 பெண்டிங் போர்ஷனை கத்துக்கவே முடியல. வானும் ராபாவும் ஒரு லைன் டைட்டில சிட்டில இருந்து இன்னொரு லைன் டைட்டில் சிட்டிக்கு டிராவல் பண்ணி போய் 4 எலிமெண்ட்ஸையும் வாங்கி வான் அந்த 4 எலிமெண்ட்ஸையும் மாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ராபாவோட ஹெல்ப் மூலியமா அதுக்கு ரொம்ப நாள் ஆனதால வாட் பாத்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா க்ரோ ஆகி இருந்தது. ஆனா ராபாவோட குறைஞ்சி ரொம்ப சின்னதா போயிடுச்சு. ஸோ ஒரு கப்புக்குள்ள நடக்கிற அளவுக்கு 9 பிளானட்ஸ் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறப்ப 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை நார்த் ஸ்பிரிட் போர்ட்டலும் சவுத் ஸ்பிரிட் போர்ட்டலும் மர்ஜ் ஆகிற நேரத்தில் ராவா வான் வாட் 3 பேரும் பேட்டில் பண்ண பிளான் போட்டாங்க. ராவா அண்ட் வான் பார்த்தீங்கன்னா வாட்டுவை ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. 9 பிளான்ஸும் ஒரே நேர்கோட்டில் வந்திருந்ததுனால 2 ஸ்பிரிட்ஸ் வேர்ல்டுமே ஒன்னா மர்ஜ் ஆகி இருந்தது. வாட்டுவை டிஃபீட் பண்றதுக்காக ராவாவை வான் உடம்புல மர்ஜ் பண்ணி ராவாவோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வாட்டுவை தோக்கடிச்சான். இப்படி ராவாவும் வானும் மர்ஜ் ஆனதால வானோட ஆன்மாவும் ராவாவோட ஆன்மாவும் மரணத்திலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு என்னைக்கும் சேர்ந்திருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆகிடுச்சு. வான் வயசாகி இறந்து போனப்போ இவரோட ஆன்மா ராவா கூட மர்ஜ் ஆகி அழிக்க முடியாத மாதிரி மாறினதால இந்த வானோட ஆன்மா திரும்பி மறுபிறவி எடுக்க ஆரம்பிச்சது. இதனாலதான் அடுத்து வர அவதார் எல்லாரும் எல்லா அவதாரோட ஆன்மாவையும் மீட் பண்ணி பேசிக்க முடிஞ்சது. ராவாவோட ஹெல்ப் மூலியமா இது மட்டும் இல்லாம அங்க யூஸ் பண்ற அவதாரோட ஸ்டேட்டுமே ராவாவோட ஸ்பிரிட்ஸ் பவர் தான். இதனாலதான் அவதார் ஸ்டேட்ல இருக்கும்போது இறந்து போயிட்டா அவதாரோட மறுபிறவி சைக்கிள் இங்க நின்னு போயிடும்னு சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா அவதார் அட்டாக் பண்ணும்போது இது ராவாக்கும் அவதாருக்கும் இருக்கிற கனெக்ஷன் இங்க கட் ஆகி இருந்ததால தான் அவதார் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி தான் வான் அடுத்த 10,000 வருஷங்களுக்கு வாட்டர் ஸ்பிளிட்ஸ் ஸ்பேட்டட்ல சீல் பண்ணாரு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கும் மனிதர்கள் வாழ்ற வேர்ல்டுக்கும் நடுவில் இருக்கிற போர்ட்டோல க்ளோஸ் பண்ணி 2 உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜா அவதார் மாறினாரு. அவதாரோட வேலையை பீஸ் வெறும் 4 நேஷனுக்கு நடுவுல மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம ஸ்பிளிட்ஸுக்கும் ஹியூமனுக்கும் நடுவுல அமைதியை மெயின்டைன் பண்றதும் அவதாரோட வேலை தான். ஓகே கைஸ், இந்த வீடியோல அவதார் அண்ட் அவதார் பவர்ஸ் எப்படி உருவானதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு எபிசோடா பிரேக் டவுன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.